and welcome back to my YouTube channel. And இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஸ்கூல் முடிஞ்சு பல கனவுகளோட காலேஜ் லைஃபுக்கு என்டர் ஆகக்கூடிய ஒரு மாணவன். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவுன்சிலிங் வந்து போட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கவுன்சிலிங் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில காலேஜஸ் வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹாஸ்டலில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அம்மா கிட்ட வந்து பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு நல்லா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ட்ராவல் பண்ணி இந்த ஊருக்கு வராங்க. காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள் வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு, வராரு. இந்த காலேஜ் என்ட்ரன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணோம், இந்த மாதிரி தான் காலேஜ்லேருந்து எனக்கு லெட்டர் வந்திருக்கு, வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அலோவ் பண்ணிட்டாங்க. உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு வந்துட்டு போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்டலில் வார்டனை வந்து போய் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கிறப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த வார்டன் வந்துட்டு, வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பையனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாணவனும் அந்த லெட்டரில் அந்த ஃபார்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் முடித்ததுக்கப்புறம் அதை வாங்கி வார்டன் பார்க்குறாரு. பார்க்குறப்ப வந்துட்டு சொல்கிறாரு, தம்பி நீங்களும் என் ஊர் தானா, நான் உங்கள் ஊர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்குறது. இந்த மாணவன் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாணவர் வந்துட்டு கடைசியாக வந்திருக்காரு. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, முன்னக்கூடியே வந்ததுனால ஹாஸ்டலில் எல்லா ரூமும் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அதனாலே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு ரூம் கீ வந்து எடுக்கிறாரு. ஆனால் எடுக்கும்போது ரொம்ப தயக்கத்தோடையும் பதட்டத்தோடையுமே அவர் வந்து எடுத்துட்ருக்காரு. இதை பார்க்குற அந்த மாணவன் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஒன்றும் இல்லைப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சாவிக்கான அந்த ரூம் அறையை நோக்கி கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறார். கூட்டிகிட்டு போகும்போதே வந்துட்டு, தம்பி என் அந்த ஊரில் தான்ப்பா நான் வந்து இருந்தேன், இப்போ வேலைக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், பரவாயில்லையே நம்ம ஊர் பசங்க கூட இங்கே படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் மட்டும் இல்லைப்பா, இன்னும் ஒரு 4-5 பசங்க கூட நம்ம ஊர் பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நான் எனக்கு இங்கே உதவிக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விதமான பயத்திலே வந்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவனும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அறையை நோக்கி போகிறப்போ ஒரு விதமான கலக்கத்தோடையே வந்துட்டு அவர் வார்த்தை தடுமாறி அந்த மாணவன்கிட்ட பேசிகிட்டே வராரு. அந்த அறை வந்துச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த மாணவன் வந்துட்டு, என்னங்க ஒரு மாதிரி வந்து வாட வருது, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்குது, எலியே செத்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு கேட்குறப்போ, எலியெல்லாம் ஒன்றும் செத்து போலப்பா, ரொம்ப நாளாக வந்து பூட்டி இருக்கு இல்லையா இந்த ரூம்பு, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மெல் வருதா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க தம்பி நானும் சேர்ந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு வந்து அவர் க்ளீன் பண்ணி அந்த ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அதாவது ஜன்னல் திறந்து வச்சிங்க அப்படின்னா சூப்பராக காற்று வரும் உங்களுக்கு அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவனும் வந்து சொல்கிறாங்க அந்த வார்டன் கிட்ட. அதுக்கப்புறம் வந்து வார்டன் சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்க தம்பி, தயக்கப்படாமல் நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரூம் இருக்கு இல்லையா, வார்டனுடைய ரூமை நோக்கி அவர் வந்து போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வார்டன் வந்து போனதுக்கப்புறம் இவருக்கு வந்துட்டு அந்த ஊர்லேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்த உடனே வந்து க்ளீன் பண்ணது இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறாரு, போன உடனே ஃபேனை போட்டுட்டு ஜன்னலை திறந்து வச்சு ஃபேனை போட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா நல்லா தூங்கிடுறாப்படி. இந்த மாணவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ராத்திரி வேலையில் நடு வேலையில் இவர் நல்லா தூங்கினதுனால அந்த ரூமில் என்ன நடக்குதுங்கிறதே அவருக்கு வந்துட்டு தெரியல. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு அங்கே ஒரு ஸ்டடி டேபிள், அதுக்கப்புறம் இவருடைய படுக்கை அறை, அந்த படுக்கையோடது இருக்குது. பக்கத்தில் வந்துட்டு ஜன்னல் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது, சேர் இருக்குது, ஸ்டடி டேபிள் அண்ட் அங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது. ஸோ அதுக்கு நேராக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேன் வந்து இருக்குது.
இந்த ஃபேன் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா நல்லா சுற்றிட்டு இருந்தது. திடீர்னு வந்து ஸ்டாப் ஆகி அந்த ஒரு ஃபேனில் வந்து வெயிட்டை கட்டி விட்டால் எப்படி அதுலேருந்து சத்தம் கேட்கும், ஒரு மாதிரி கீச்சல் சத்தமாக கேட்கும் இல்லையா, அந்த மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேன் சுவிட்ச் ஆன் ஆகியும் அது ஓடாமல் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகிருக்கு. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் இந்த மாணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நல்லா தூங்கிறாரு. தூங்குனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் காலையில் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது என்ன ஃபேன் ஓடாமலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சுவிட்சை ஃபேன் ஓடாமலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சுவிட்சை போய் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்கும்போது அதை சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. சரி ஏதோ ஒரு சின்ன ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தினால இந்த மாதிரி நடந்திருக்குமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து பெரிய ஒரு விஷயமா அவர் எடுத்துக்காமல் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா தினமும் வந்துட்டு பொறுப்பாக காலேஜ் போகிறது, படிக்கிறது, அதுக்கப்புறம் ரூமுக்கு வர்றது, அவருடைய பொருட்களை வந்து அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி நீட்டாக வந்து அவருடைய லைஃப் வந்து அந்த காலேஜ் லைஃப்பை வந்து அவர் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ராத்திரி, அடுத்த நாள் ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுறதுனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம படிக்கலாம், நைட் ஸ்டடி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு நைட் ஸ்டடி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் சொன்ன அந்த ஸ்டடி டேபிளில் வந்துட்டு அவர் உட்காந்து படிச்சுட்ருக்காரு. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கழுத்தில் வந்து ஏதோ ஒன்று படுற மாதிரியே வந்துட்டு அவருக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு. திரும்பி பார்த்தா யாரும் இல்லை, ஆனால் யாரோ தொட்ட மாதிரி ஏதோ ஒன்று நம்ம கழுத்தில் படுற மாதிரியே இருந்துச்சு, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வந்து படிக்க ஆரம்பிக்கிறார். படிக்க ஆரம்பித்தப்பமும் ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரியான ஏதோ ஒன்று கழுத்தில் தட்டுற மாதிரியே இவருக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு. இதே மாதிரி செமஸ்டர் எக்ஸாம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதிட்டு வர்றப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக வார்டனை வந்து இந்த மாணவர் சந்திக்கும் போது, வாப்பா எப்படி இருக்க, அவனுக்கு ரூம்பெல்லாம் செட் ஆகிடுச்சா, எப்படி இருக்கு, நல்லா படிக்கிறியா, எக்ஸாம்லாம் எப்படி எழுதுன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாணவனுடைய கண்ணையும் பார்க்குறாரு. பார்க்கும்போது என்னப்பா தூங்காமல் படிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்ணெல்லாம் ஒரே சிவப்பாக இருக்கே, அதுதான் கேட்குறேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த மாணவர் சொல்கிறாரு, இல்லைங்க என் ரூமில் வந்து நான் உட்காந்து நைட்டு படிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து படிக்கவே முடியல, ஏதோ ஒன்று என் கழுத்தில் தட்டின மாதிரியே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் சரியாக வந்து நான் படித்தாலுமே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், தூங்கும்போது ஃபேனும் இந்த மாதிரி வந்து சரியாக வந்து வேலை பார்க்கல, அதனால எனக்கு வந்துட்டு சரியாக தூக்கம் வரல இந்த ஒரு வாரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வார்டன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த மாணவன்கிட்ட வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா இதே ரூமில் வந்து முன்னொரு டயத்தில் வந்துட்டு இவர் தங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே அந்த ரூமில் தங்கலை, அதுக்கு வந்து அலோவும் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த அறையை வந்து திறக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அந்த காலேஜில் இருக்கக்கூடிய மெயினான பர்சன்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு, முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா தனக்கு வந்துட்டு சரியாக வந்து படிக்க வரலை அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டு ரொம்பவே வந்து தன்னை வந்து திட்டுறதுனால அங்கே படிச்சுட்டு இருந்த ஒரு கல்லூரி மாணவி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அறையில் வந்து தூக்கு போட்டு இறந்துருக்காங்க, சூசைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேனில் தான் வந்துட்டு எந்த ஃபேன் வந்து ஓடலைன்னு சொன்னனோ அந்த ஃபேனில் தான் அவங்க வந்து தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. அவர் உட்காந்து படிக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டடி டேபிளுக்கு நேராக இருக்கக்கூடிய ஃபேனில் தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. அவங்களுடைய அந்த கால் வந்து தொங்கும் இல்லையா, அதுதான் வந்துட்டு அந்த மாணவனுடைய கழுத்தில் வந்து பட்டுட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வார்டன் வந்து சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அந்த மாணவர் வந்து ரொம்பவே வந்து ஷாக். என்னென்னா இப்படி சொல்லிட்டீங்க, உங்களை நம்பி தானே நான் அந்த ரூமுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு நான் போனேன், இப்படி ஒரு இன்சிடெண்ட் அந்த ரூமில் நடந்திருக்குன்னு சொன்னால் நான் வந்துட்டு போயிருக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர் வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அந்த வார்டன் சொல்கிறாங்க, நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த காலேஜில் இருக்கக்கூடியவங்களே என்னை வந்து திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ ஏன் இந்த மாதிரி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான்ப்பா நம்ம ஊர் பையனாக வேறு இருக்க, நான் சொன்னால் புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை அங்கே தங்க வச்சேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுக்கப்புறமும் நான் இந்த அறையில் வந்து தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு பிரின்சிபலை போய் சந்திச்சு என் ரூம்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, நான் அந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு அனுபவம் ஏற்பட்டுச்சுங்கிறதையும் சொன்னதுக்கப்புறம் இனிமேல் யாருக்குமே எந்த காலத்துலையுமே அந்த ரூமை வந்து திறக்க வேண்டாம், இது வந்து மாணவர்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து பயமுறுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது, இனிமேல் அந்த ரூமை வந்து திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்டன்கிட்டே சொல்லிட்டு அந்த ரூமையும் வந்துட்டு நிரந்தரமாக பூட்டிடுறாங்க. அந்த மாணவனை வந்துட்டு இன்னொரு பேட்ச் பசங்க கூட வந்துட்டு ஜாயின் பண்ணி அந்த பிரின்சிபல் வந்துட்டு தங்க வைக்கிறாரு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூமுக்கு பக்கத்தில் தங்கி இருக்கக்கூடிய சக மாணவர்களுக்கு வந்துட்டு அந்த ரூமை பார்க்கும்போதெல்லாம் இந்த இன்சிடென்ட் நடந்ததையும் கேள்விப்பட்டதும் இதை வந்து ரொம்பவே வந்து அந்த சைடு போகுதுக்கே வந்து பயப்பட்டுட்டே இருந்திருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Annie.